ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் தியாவும் நானும். இந்த வீடியோவில் வந்து சூப்பரான ஒரு கருவாட்டு தொக்கு அதுதான் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 10 ரூபாய் பேக்கெட்டுங்க கருவாடு. என்ன கருவாடுன்னு தெரியல, நல்லா வெள்ளையாக இருக்குது. இது வந்து 2 பேக்கெட் எடுத்துக்கிறேன் நான். இதில் 4 பீஸ் தாங்க இருக்குது. இதை வந்து மஞ்சள் கலந்த சுடு தண்ணியில் நான் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ என்ன ஆகும்னா கொஞ்சம் அந்த கருவாடு வந்து நல்லா கொஞ்சம் சாஃப்டாகவும் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அதில் ஏதாவது கிருமிகள் இருந்தால் அது அழிஞ்சும் போயிடும். ஸோ இப்போ வந்து கடாயில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும் நம்ம சாப்பாடு கூட சாப்பிடும்போது. அப்புறம் கடுகு ஒரு 1/2 ஸ்பூனு, பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னாக்கா 3 பெரிய வெங்காயங்க, 2 பெரிய தக்காளி, பூண்டு பார்த்தீங்கன்னாக்கா 2 கட்டு பூண்டுங்க. பூண்டு நிறைய போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பாடு கூட நம்ம சாப்பிடும்போது. இப்போ பூண்டு போட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து நம்ம வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் வந்துட்டு போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் வந்து நான் ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க, அதை 2ஆக கிள்ளி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி நான் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வெங்காயம் இதெல்லாம் இன்னும் நல்லா வதங்கணுன்றதுக்காக கூட வந்து நான் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் வந்து போடுறீங்கன்னா பார்த்து போடுங்க, ஏன்னா கருவேட்டிலையும் கொஞ்சம் உப்பு இருக்கும். அது போக மஞ்சத்தூள் வந்துட்டு ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயமும் தக்காளியும் வந்து நல்லா மசிஞ்சிருக்கணும். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு போட்டுக்கோங்க. இப்போ குழந்தைங்கள்லாம் இருக்காங்கன்னா காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க. ஆல்ரெடி நான் பச்சை மிளகாய் வேறு போட்டிருக்கேன். தியா இருக்கா இல்லைங்களா, அதனால் நான் காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இப்படி நம்ம எண்ணெயில் மிளகாய் தூள் போட்டு பெரட்டக்குள்ள நம்ம வந்துட்டு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்படி பண்ணுறதுனால கலர் வந்து சூப்பராக கொடுக்கும். இன்னொன்று பச்சை வாசனை சீக்கிரம் போயிடும். அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கருவாடு வந்து நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணி பார்த்து, ஏன்னா ரொம்ப சாஃப்டாகிட்டு இருக்கும், அதனால் பார்த்து 2 பெரட்டிட்டு இதில் வந்து தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். கருவாட்டு தொக்கு இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சாப்பாடில் வந்துட்டு பிடிச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் ஓரளவுக்கு நல்லா வற்றிருச்சு. கலர் பார்த்தீங்களா உங்களுக்கு எவ்வளோ அழகாக திரண்டு வந்திருக்கு. மேலே அந்த எண்ணெய் கூட அந்த கலர் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் வந்துட்டு ஒரு முட்டையை நான் உடச்சி ஊற்றிக்கிறேங்க. ஏன்னா தியா வந்து அவிச்ச முட்டையை சாப்பிட மாட்டா. எங்களுக்கு வந்து நான் 2 முட்டை அவிச்சு வச்சுருக்கேன். ஸோ அவிச்ச முட்டையை வந்து இந்த மாதிரி கீரல் போட்டுக்கிறேன். பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்படி பண்ணும்போது இன்னுமே கூட அந்த தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். முட்டையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி பண்ணி ஊட்டினா பாப்பா சாப்பிட்டுக்குவா. அதனால் நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் பண்ணி தருவேன் பாப்பாவுக்கு. ஸோ இப்போ பாருங்கள், நல்லா அந்த முட்டை உடச்சி ஊற்றினேன் இல்லைங்களா, அதை வந்து திருப்பியும் ஒரு வாட்டி திருப்பி போட்டுட்டேங்க. 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக யம்மியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் நான் ஆஃப் பண்ணிடுறேங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இது. சுட சுட சாப்பாடு கூட நம்ம வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கருவாடும் ரொம்ப சூப்பராக இருந்தது அன்றைக்கி. உண்மையாகவே ரொம்ப நல்லா வந்திருந்தது இன்றைக்கி இந்த கருவாட்டு தொக்கு. இப்போ சாப்பாடை வந்து பரிமாறிடலாம். இது கூட வந்துட்டு அவிச்ச முட்டையை போட்டுக்கிறேன். இப்போ அவிச்ச முட்டையிலையும் மசாலா நல்லா ஏறி இருக்கும். கூட மாம்பழம் வச்சுருக்கேன். அப்புறம் வீட்டிலையே போட்ட வத்தலுங்க இது. இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ரொம்பவே சூப்பராக யம்மியாக டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. கருவாட்டு தொக்கே ரொம்ப டேஸ்டியாக யம்மியாக இருக்குங்க. அதில் அந்த தொக்கெல்லாம் வழித்து நம்ம இன்னொரு பாத்திரத்தில் வச்சுட்டு கடாயில் வந்து ஒரு 2 பிடி அளவுக்கு சாப்பாடை போட்டு சுட சுட பெரட்டி சாப்பிட்டோம்னா அது இன்னும் அமிர்தமாட்டம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் என்னோட சேனல். அப்புறம் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் என்னை ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய பர்சனல் ஃபோட்டோஸ் அதெல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.